ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹாலிவுட் ஹப் தமிழ். மார்வல், டிசி அப்புறம் ஹாலிவுட்லேருந்து நிறைய அப்டேட் வந்திருக்கு. அது என்னென்னு உண்மையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மார்வல் சைடில் ஆரம்பிப்போம். நெக்ஸ்ட் மந்த் February 14 பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் மூவி ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவியோட ரன் டைமை பார்த்தீங்கன்னா மார்வல் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1 hour 58 minutes ரன் டைம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவரை வந்த கேப்டன் அமெரிக்கா மூவிலையுமே ரொம்பவுமே லோயஸ்ட் ரன் டைம் இருக்க மூவி இந்த மூவி தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஒரு 80 மில்லியன்லேருந்து 90 மில்லியனுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம பாக்ஸ் ஆஃபீஸில் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு. யாரெல்லாம் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் மூவிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் உங்கள் தாட்ஸை தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். டேர்டெவில் பார்ன் அகெயின் சீரிஸோட டீசர் ட்ரெய்லர் அப்டேட் பற்றி தான் வந்திருக்கு. ஸோ நம்ம டேர்டெவில் பார்ன் அகெயின் சீரிஸோட டீசர் ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டேர்டெவில் பார்ன் அகெயின் பார்த்திங்கன்னா மார்ச் மந்தில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மூவிக்கான டீசர் ட்ரெய்லர் இதுவரை ரிலீஸ் ஆகலை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதோட டீசர் ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா போஸ்ட்பான் பண்ண போகிறதா கூட ஒரு சில ரூமர்ஸ் வந்தது. பட் நல்ல வேலையாக நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நியூஸ், சந்தோஷமான விஷயம் கிடச்சிருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்கள் தாட்ஸை தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடியே மார்வலோட ட்ரெய்லர் நிறைய இன்டர்நெட்டில் லீக் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் அஃபிஷியலாக மார்வல் நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ யாரெல்லாம் ட்ரெய்லருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்து தோர் 5 மூவியோட அப்டேட் பார்த்து தான் நம்ம தோரா நடித்த ஆக்டர் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த், கெவின் ஃபீஜ் அப்புறம் டைரக்டர் ஜார்ஜ் மில்லர் இவங்க 3 பேருமே ஒன்றா சேர்ந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. அதாவது தோர் 5 மூவிக்கான அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம ஜார்ஜ் மில்லர் எனக்கு தோர் 5 மூவி டைரக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லியிருந்தார். ஸோ அதனால கூட இருக்கலாம். நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க? நம்ம ஜார்ஜ் மில்லர் ரொம்பவுமே ஒரு அற்புதமான டைரக்டர். இதுக்கு முன்னாடி ஒரு மேட் மேக்ஸ் மூவி கூட அவர் தான் டைரக்ட் இருந்தார். ரொம்பவுமே சூப்பராக ஆக்ஷன் அட்வென்ச்சர் கலந்தது, சூப்பராக இருக்கும். நீங்கள் நம்ம ஜார்ஜ் மில்லர் தோர் 5 மூவி டைரக்ட் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தாராளமாக தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லலாம். பிளாக் பேந்தர் ரோலுக்காக மார்வல் ரீகேஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டிச்சாவில் தான் இறந்து போயிட்டார், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதனால நம்ம மார்வல் இப்போது பிளாக் பேந்தருக்கான ரீகேஸ்ட் பண்ண போகிறதா அப்படிங்கிற ஒரு சில நியூஸ் வந்துட்டுருக்கு. இது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியலை. நீங்கள் பிளாக் பேந்தராக யாரை கேஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். அப்படி நம்ம டிசி சைடு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த வித அப்டேட்டும் இல்லை. உமன் ஆஃப் டுமாரோ மூவியோட ஷூட்டிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மூவியில் நம்ம லோபோவா ஜேசன் மோமோ ரிட்டர்ன் ஆகிறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி அக்வாமேன் ரோலில் டிசியில் நடிச்சிருந்தார். ஸோ இன்னொரு சூப்பர் ஹீரோ ரோல் அதே டிசியில் நடிக்க போகிறாரு. ஸோ லோபோ கேரக்டருக்காக ஜேசன் மோமோ ரொம்பவுமே ஆப்டாக இருப்பார். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்கள் தாட்ஸை தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். அப்படி நம்ம ஹாலிவுட் சைட் போனீங்கன்னா நம்ம ஃபேமஸ் டைரக்டர் கிறிஸ்டோபர் நோலனோட தி ஒடிசி மூவியோட பட்ஜெட்டை ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 250 மில்லியனுக்கும் மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவரை கிறிஸ்டோபர் நோலன் எடுத்த மூவிலேயே ஹையஸ்ட் பட்ஜெட் மூவினா இந்த ஒடிசி மூவி தான். ஸோ நம்ம கிறிஸ்டோபர் நோலன் ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறாரு. ஸோ என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே நடிக்க போகிறாங்க. இந்த மூவி தான் நம்ம யூனிவர்சலுக்காக நம்ம கிறிஸ்டோபர் நோலன் செகண்ட் டைம் பண்ண போகிற ஒரு மூவி. ஸோ எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம ஜேசன் ஸ்டாத்தம் அண்டு பீ கீப்பர் மூவியோட டைரக்டர் டேவிட் ஹேயர் இவங்க 2 பேருமே அகைன் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆக்ஷன் மூவி பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மூவியோட ஒர்க்கிங் டைட்டில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் மேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மூவியோட டீசர் ட்ரெய்லர் கூட ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. ஸோ அகைன் நம்ம ஜேசன் ஸ்டாத்தமோட இன்னொரு படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ரொம்பவுமே ஒரு ஆக்ஷன் கலந்த மூவி மாதிரி தெரியுது. உங்களுக்கே தெரியும் ஜேசன் ஸ்டாத்தம் ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோ. ஸோ படம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பீ கீப்பர் மூவியை டைரக்ட் பண்ண அதே சேம் டைரக்டர் தான் இந்த மூவியை டைரக்ட் பண்ணுறாங்க. ஸோ நல்லாயிருக்கும்னு நம்புவோம். அடுத்ததாக இந்த வாரத்தில் ரிலீஸ் ஆன டீசர் ட்ரெய்லர் எப்படி பார்த்திங்கன்னா நம்ம ப்ளம் ஹவுஸோட உமன் இன் தி யார்ட் அப்படிங்கிற ஒரு மூவியோட டீசர் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்தது அந்த டீசர் ட்ரெய்லர்.
லைட்டாக எனக்கு நன் மூவியோட பார்க்கும்போது எனக்கு நன்ங்கிற மூவி தான் எனக்கு கொஞ்சம் ஞாபகத்துக்கு வந்தது. பார்க்குறதுக்கு லைட்டாக அந்த மாதிரி சிமிலராக இருந்தது. ஸோ நீங்கள் இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத தான் உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. ஒரு நல்ல ஒரு ஹாரர் மூவியாக இருக்கும்னு நம்புகிறேன். அவ்வளோதான் இன்றைக்கான ஹாலிவுட் அப்டேட் நம்ம இருந்தது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்கள் தாட்ஸை தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.